அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். கேக் ஏகப்பட்ட ஃப்ளேவரில் செய்யலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு ஃப்ளேவர்னு கேட்டிங்கன்னா சாக்லேட் கேக் தான். இன்றைக்கி நான் ஒரு சாக்கோ ஃபாரஸ்ட் கேக்குக்கு எப்படி சாக்லேட் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணலாங்கிறது தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கேக்கு நான் இன்றைக்கி ஐசிங் பண்ணுறதுக்காக 1.5 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமும் அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர்ட் சுகர் இல்லைனா ஐசிங் சுகர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணிக்கிறேன். சாக்லேட் கனாஷ் ஈஸியாக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண முடியும். அந்த ரெசிபி வேணால் சொல்லுங்கள், ஒரு நாள் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு. சப்போஸ் உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பிளெண்டர் இல்லைன்னா மிக்சர் ஜாரில் போட்டு விப்பிங் மோடில் நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி நல்லா கை விடாமல் ஹை ஸ்பீடில் நீங்கள் விப் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இதுக்கு விப்பிங் க்ரீம் நல்லா சில்லுன்னு இருந்தால் மட்டுமே ஸ்டிஃப் பீக் நமக்கு வரும். இல்லைன்னா அது உருகிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். டெம்பரேச்சர் நல்லா கோல்ட் டெம்பரேச்சரில் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் விப்பிங் க்ரீம் நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி இருந்தால் இந்த பவுலுக்கு கீழே இன்னொரு பவுலில் ஐஸ் க்யூப்ஸ் வச்சு மேலே இந்த பவுல் வச்சு விப் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லா ஸ்டிஃப் பீக் கிடைக்கும். கூடவே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். கனாஷ் தான் ஆட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு. இப்போ சாக்லேட் சிரப் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ஐசிங் சுகர் இல்லைன்னா வீட்டில் இருக்க சர்க்கரையவே மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் ஐசிங் சுகர். இந்த மாதிரி எல்லாம் ஒன்று கலந்து வந்ததுக்கப்புறம் நல்ல ஸ்டிஃப் பீக் வரணும். நம்ம பிளெண்டரை எடுத்து பார்த்தோம்னாவோ இல்லை இந்த பவுலில் டில்ட் பண்ணி பார்த்தோம்னாவோ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீம் ட்ரிப் ஆகாமல் இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சியில் வர அளவுக்கு நல்லா ஹை ஸ்பீடில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட சாக்லேட் விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடுங்க. இங்கே பாருங்கள், நான் கவுத்து காமிக்கிறேன். கொஞ்சம் கூட ட்ரிப் ஆகலை. என்ன ஸ்டிஃப்னஸில் இருக்கோ அதே இது இருக்கும். நீங்கள் ஐசிங் பண்ணுற வரைக்கும் இதை மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்ததை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு மெல்ட் ஆகாமல் இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தான அதே சமயம் ஸ்டிஃபான சாக்லேட் விப்பிங் க்ரீம் ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ண முடியும். இதை வச்சு ஒரு சாக்கோ ஃபாரஸ்ட் கேக் எப்படி ஐசிங் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக கொடுக்குறேன். சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல்ல ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.